அனைவருக்கும் வணக்கம். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? இப்ப நம்ம யூனிட் 6 பார்க்க போறோம். யூனிட் 6 பார்க்க போறோம். யூனிட் 6 பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டாபிக். யூனிட் 6 நம்ம சிலபஸ்லயே இருக்கக்கூடியதுலயே ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் அப்படின்னா யூனிட் 6 தான். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த யூனிட் 6ல ஸ்கோர் பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. சிலபஸும் கம்மி, அதே மாதிரி ஸ்கோர் பண்றதும் ரொம்ப ஈஸி. இது யாருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி தமிழ் இலக்கியம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள். ஜெனரல் தமிழ் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 6 ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 6 தான். யூனிட் 6ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, தமிழ் சமூகத்தின் வரலாறு, ஓகேவா? தமிழ் சமூகத்தின் வரலாறு, அதே மாதிரி தமிழ் இலக்கியம் கொடுத்திருக்காங்க. இந்த யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஒரு 7 டாபிக் இருக்கு. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் 7 டாபிக் இருக்கு. அந்த 7 டாபிக்ல தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் இலக்கியம் தான் பாத்தீங்கன்னா ஒரு வேஸ்டான டாபிக். அது ஒரு கடல் மாதிரி, கடல்ல முத்து எடுக்கிறது மாதிரி தான் நம்ம அதுல ஒவ்வொரு மதிப்பெண்களையும் எடுக்கிறது. அதே மாதிரி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த மாதிரி 3 எக்ஸாமினேஷனுக்கும் நம்மளுடைய கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் குரூப் 4ல பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட குரூப் 1 ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்கும். அதனால எப்பவுமே நம்ம வர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கணும். எந்த ஒரு கணத்திலையும் நம்ம எடுக்கக்கூடிய மார்க் மிஸ் ஆகிடக்கூடாது, எதையும் நம்ம சிதற விடக்கூடாது. அதனால ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட், அந்த பர்டிகுலர் கண்டென்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எனஃபா இருக்காது ஃபார் குரூப் 2 அண்ட் குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு, ஓகேவா? குரூப் 4லயுமே பாத்தீங்கன்னா பெரும்பாலான கேள்விகள் வெளியிருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேவா? நம்ம ப்ரிப்பேர் பண்றது எப்பவுமே வர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எது நடந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்துக்கணும். அதுதான் ஒரு போர்ல போகக்கூடிய ஒரு வீரருக்கான அழகு. அதனால நம்ம யூனிட் 6 தரவா படிக்கணும். அதே மாதிரி இப்ப அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் பாத்தீங்கன்னா 20 கொஸ்டினுக்கு 20யுமே அடிக்கணும். எப்பவுமே நம்மளுடைய எய்மை ஹையா வச்சுக்கிட்டோம்னா தான், நம்ம எண்ணங்களை சிறப்பா வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே அடைய முடியும். அதே மாதிரி எய்ம் 20 கொஸ்டினுக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் யூனிட்டுக்கும் நீங்க டார்கெட் செட் பண்ணுங்க. இப்போ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்னா 25க்கு 24 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டார்கெட்டை செட் பண்ணிட்டு படிங்க. அதே மாதிரி நீங்க தமிழ்ல வீக்கா இருக்கீங்க, சப்போஸ் குரூப் 4 அண்ட் குரூப் 2 எழுதுறவங்களுக்கு தமிழ்லயோ அல்லது லாங்குவேஜ் பேப்பர்லயோ நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 90+ அல்லது 95+ உங்களோட டார்கெட்டை வச்சுட்டு நீங்க எக்ஸாமினேஷனை ஃபேஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்றதும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டார்கெட்டோட தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். கட் ஆஃப் பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம் ஒரு உங்க கேட்டகரி, ஏதாவது ஒரு கேட்டகரிக்கு 150+ கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா உங்களோட டார்கெட்டை 151 அல்லது 155 எடுத்தா போதும், நம்ம கிளியர் பண்ணிடலாம். அந்த மாதிரி செட் பண்ணவே கூடாது என்னைக்கும். உங்களோட டார்கெட் 180+, 185+ அந்த மாதிரி டார்கெட் செட் பண்ணீங்கன்னா தான் ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ்ல நமக்கு ஒரு 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் கம்மி ஆயிட்டு நம்ம ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சமூக வரலாறு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யூனிட் 6ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சமூக வரலாறு அது முதல் டாபிக். ரெண்டாவது தமிழ் இலக்கியம், தமிழ் லிட்ரேச்சர் இருக்கு. அதுக்கு அடுத்தது மூணாவது திருக்குறள் இருக்கு. நாலாவது ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு.
அதே மாதிரி இயர்லி அகிடேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். அதுக்கப்புறம் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட் இருக்கு, சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் குரூப் 2 குரூப் 1 சிலபஸ்ல பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி, டிராவிடியன் மூவ்மெண்ட், இதெல்லாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இப்ப தமிழ் சமூகம்ன்ட்டு இல்ல, எந்த ஒரு நாகரிகத்தை பத்தி படிக்கும் போதும் பாத்தீங்கன்னா அந்த நாகரிகத்துடைய நகரங்களை வந்து படிக்கணும். அதே மாதிரி இந்த தமிழ் சமூகம், நம்ம தமிழ் சொசைட்டி அப்படிங்கிறத ஒரு 5 டாபிக்கா வந்து பிரிச்சுக்கலாம். 5 டாபிக்ல பாத்தீங்கன்னா தொல்லியல் சான்றுகள் இத வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்கா வச்சுக்கலாம். அடுத்தது இலக்கிய சான்றுகள். ஓகேவா? இலக்கியம் வந்து 2வது டாபிக்கா வச்சுக்கலாம். தொல்லியல் சான்றுகள் வந்து முதல், 2வது பாத்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள். அதுக்கப்புறம் 3வது பாத்தீங்கன்னா அரசர்கள் வேந்தர்கள் இதெல்லாம் வந்து 3வது டாபிக். அதுக்கப்புறம் 4வது டாபிக் வந்து கலைகள், தமிழர்களுடைய கலைகள், என்னென்ன கலைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத 4வது டாபிக்கா வந்து நம்ம பாத்துக்கலாம். 5வது பாத்தீங்கன்னா திருவிழாக்கள். 5வது வந்து திருவிழாக்கள். சோ இந்த மாதிரி நம்ம தமிழ் சொசைட்டி, தமிழ் சமூகம் அப்படிங்கிறத 5ஆ வந்து பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இதுல இப்ப நம்ம பார்த்திருக்கக்கூடிய இந்த 5லயும் பாத்தீங்கன்னா தொல்லியல் சான்றுகள், வேந்தர்கள் அல்லது அரசர்கள், சிற்றரசர்கள் எல்லாத்தையுமே அந்த டாபிக் உள்ள கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி கலைகளையும் கொண்டு வந்துக்கலாம். திருவிழாக்கள்ல திணை விழாக்கள், அதே மாதிரி பொங்கல், கார்த்திகை தீபம் எல்லாமே வந்து இந்த திருவிழாக்கள்ல வந்துரும். ஓகேவா? இந்த 5ல பாத்தீங்கன்னா இந்த 4 டாபிக் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடியது. ஒரே ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா இலக்கியம் மட்டும்தான் நமக்கு வேஸ்டா இருக்கும், அதையும் நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி நோட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. இன் அடிஷன் நீங்க கிளாஸ்ல கவனிக்கக்கூடியத தனியா வந்து ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சப்போஸ் சொல்லும் போது அது எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான். தொல்லியல் சான்றுகள் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக், 2வது வந்து இலக்கியம், 3வது வேந்தர்கள், 4வது கலைகள், 5வது வந்து திருவிழாக்கள். நீங்க இலக்கியம் வந்து தமிழ் கிளாஸ்ல கூட நீங்க கத்துக்கலாம். இலக்கியம் எல்லாமே வந்து சொல்லி தருவாங்க. இப்போ தொல்லியல் சான்றுகள் இந்த கிளாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸ் மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்டெப்தா வந்து நம்ம பார்க்கலாம். தொல்லியல் சான்றுகள் உள்ள போறதுக்கு முன்னாடி பட்ஜெட்ல 2025 பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ் சம்பந்தமாவும் அகழாய்வுகள் சம்பந்தமாவும் என்னென்ன பணிகள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி அதுக்கு எவ்வளவு நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொல்லியல் அகழாய்வுகள் பாத்தீங்கன்னா 7 இடங்கள்ல புதிதாக துவங்க போறதா சொல்லியிருக்காங்க. தொல்லியல் அகழாய்வுகள் பாத்தீங்கன்னா 7 இடங்கள்ல துவங்க போறதா சொல்லியிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து சேலம் மாவட்டத்துல தெலுங்கனூர். ஓகேவா? சேலம் மாவட்டம் தெலுங்கனூர். 2வது கோவை மாவட்டம் வெள்ளலூர். அடுத்தது 3வது பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் வேற, ஆதிச்சனூர் வேற. ஆதிச்சனூர் அப்படிங்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடியது. 4வது பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மணிக்கொல்லை. 4வது கடலூர் மாவட்டம் மணிக்கொல்லை. 5வது வந்து தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர்.
தென்காசி, கரிவலம் வந்த நல்லூர். அடுத்தது 6வது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூர். பட்டணமருதூர். அதுக்கப்புறம் 7வது நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகை. ஓகேவா, நாகப்பட்டினம் மாவட்டத்துல நாகப்பட்டினத்திலேயே வந்து பண்றாங்க. 7 இடங்கள்ல பட்ஜெட்ல வந்து சொல்லியிருக்காங்க தொல்லியல் அகழாய்வுகள் வந்து நடத்தப்படும். என்னென்ன இடம்? சேலம் மாவட்டம் தெலுங்கனூர், கோவை மாவட்டம் வெள்ளலூர், 3வது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதிச்சனூர், 4வது கடலூர் மாவட்டம் மணிக்கொல்லை, 5வது தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர், 6வது தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூர், 7வது பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம். இந்த கிளாஸ்ல நடத்தக்கூடியத முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ்லயே மெமரைஸ் பண்ணிருங்க, மனப்பாடம் பண்ணிருங்க. ஓரளவுக்காவது மெமரைஸ் பண்ணிருங்க. அதே மாதிரி நடத்தக்கூடிய விஷயங்களை எகைன் ஒரு தடவை இன்னைக்கு நடத்துறோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு தடவை பாருங்க. அதே மாதிரி ஒரு 1 வீக் கழிச்சு பாருங்க. அதைவே பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் கழிச்சு எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. கண்டினியூஸ் ரிவிஷன் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ரிவிஷன் பண்ணல அப்படின்னாவே பாதி தூரம் நம்ம பின்னாடி வந்துட்டோம்னு அர்த்தம். அதனால கண்டினியூஸா ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த 7 இடங்களுக்கு சேலம், கோவை, கள்ளக்குறிச்சி, கடலூர், தென்காசி, தூத்துக்குடி, நாகை, இந்த 7 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஊர்களுக்கு பாத்தீங்கன்னா அகழாய்வு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அந்த அகழாய்வுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னா 7 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது அருங்காட்சியகங்கள். அருங்காட்சியகங்கள் பாத்தீங்கன்னா தமிழ் சமூக வரலாற்றை பறைசாற்றுவதற்காக ஈரோடு மாவட்டத்துல நொய்யல் அருங்காட்சியகம். ஈரோடு மாவட்டம் நொய்யல் அருங்காட்சியகம். நொய்யல் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல தானே ஓடுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க வேணாம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு. இப்ப நொய்யல் அருங்காட்சியகம் எங்க இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நாவாய் அருங்காட்சியகம். நாவாய் அருங்காட்சியகம் வந்து எங்க இருக்கு? ராமநாதபுரத்துல இருக்கு. நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அருங்காட்சியகம் பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு அருங்காட்சியகம் வந்து திறக்கிறாங்க தமிழ் சமூக வரலாற்றுக்காக. ஈரோடு, ராமநாதபுரம், சென்னை 3 இடத்துல வந்து அருங்காட்சியகங்கள் வந்து திறக்கிறாங்க. நொய்யல் அருங்காட்சியகம் வந்து ஈரோடு மாவட்டத்துல திறக்கிறாங்க. நாவாய் அருங்காட்சியகம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல. அதே மாதிரி சென்னையில வந்து ஒரு அருங்காட்சியகம் வந்து தொடங்குறாங்க. இந்த நொய்யல் அருங்காட்சியகத்துக்காக தமிழக அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 கோடி வந்து நொய்யல் அருங்காட்சியகத்துக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி நாவாய் அருங்காட்சியகத்துக்கு பாத்தீங்கன்னா 21 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய நாவாய் அருங்காட்சியகத்துக்கு 21 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி சென்னையில அமைக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கு பாத்தீங்கன்னா 40 கோடி ரூபாய் நிதியை வந்து ஒதுக்கி இருக்காங்க. சோழ பேரரசு சோழா டைனாசிட்டி, சோழ பேரரசு. இந்த சோழ பேரரசை பறைசாற்றுவதற்காக அவர்களுடைய பொருட்களை எல்லாம் பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோழ பேரரசுக்கான அருங்காட்சியகம் எங்க அமைக்கிறாங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல பாத்தீங்கன்னா அருங்காட்சியகம் வந்து அமைக்கிறாங்க. இது வந்து அரியலூர் மாவட்டத்துல வந்து இருக்கு. ஓகேவா, அரியலூர் மாவட்டத்துல இருக்கு கங்கை கொண்ட சோழபுரம். சோழ பேரரசு அருங்காட்சியகம் எங்க அமைக்கப்படுது அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல அமைக்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பொருணை அருங்காட்சியகம், பொருணை மியூசியம் எங்க வந்து அமைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில ஓடக்கூடிய தாமிரபரணி நதியை தான் வந்து பொருணை நதி அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல ஓடக்கூடிய தாமிரபரணி நதி தான் பொருணை நதி, தமிழ்நாட்டினுடைய வற்றாத ஜீவநதி தாமிரபரணி. அந்த நதியை தான் பொருணைன்னு சொல்லுவாங்க. பொருணை மியூசியம் வந்து அருங்காட்சியகம் எங்க அமைக்க போறாங்க அப்படின்னா
திருநெல்வேலியில அமைக்க போறாங்க. அதே மாதிரி ஆழ்கடல் அகழாய்வுகள், டீப் சி எக்ஸ்கவேஷன்ஸ், ஆழ்கடல் அகழாய்வுகள், இது வந்து எங்க நடத்த போறாங்க அப்படின்னா காவேரி பூம்பட்டினம் பூம்புகார்னு அழைக்கப்படக்கூடிய காவேரி பூம்பட்டினத்துல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும், காவேரி பூம்பட்டினத்துல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடல்ல, ஆழ்கடல்ல அகழாய்வு வந்து பண்ண போறாங்க. டீப் சி எக்ஸ்கவேஷன் வந்து பண்ண போறாங்க. டீப் சி எக்ஸ்கவேஷன் எங்க நடத்த போறதா பட்ஜெட் 2025ல தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தொல்லியல் சான்றுகள் வந்து இப்ப பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கல்வெட்டுகள் பார்க்கலாம். கல்வெட்டுகள், தமிழ் சமூக வரலாறு, அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியம், இதையெல்லாம் வந்து ஆங்கிலத்துல படிக்காதீங்க, தமிழ்ல படிங்க. தமிழ்ல படிச்சு டிஸ்கிரிப்டிவ் எழுதும் போது தமிழ்லயே எழுதுங்க. குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷனை வந்து தமிழை வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணி எழுதாதீங்க. அது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜா முடியும். அது நிறைய பேர் வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் தேர்வு எழுதினவங்க ரொம்ப கம்மியான நல்ல கண்டென்ட் கொடுத்தும் கம்மியான அளவுல தான் மதிப்பெண்கள் வந்து கிடைச்சது தமிழை வந்து ஆங்கிலத்துல எழுதும் போது. கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா அசோகருடைய இரண்டாம் கல்வெட்டு. இந்த இரண்டாம் கல்வெட்டு வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு கேட்கலாம். 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அசோகருடைய இரண்டாம் கல்வெட்டு. இப்ப இந்த கல்வெட்டுகள் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா, தமிழ் சமூக வரலாறுகளை எந்தெந்த கல்வெட்டுகள்லாம் பறைசாற்றுது, எந்தெந்த கல்வெட்டுகள்ல எல்லாம் தமிழ் சமூக வரலாறுகள் தொடர்பான குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அசோகருடைய இரண்டாம் கல்வெட்டு பாத்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு கேட்கலாம். அசோகருடைய இரண்டாம் கல்வெட்டு பாத்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அந்த கல்வெட்டுல இப்போ நீங்க பாட புத்தகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அசோகருடைய இரண்டாம் கல்வெட்டு, அதுக்கப்புறம் 13ஆம் கல்வெட்டு அப்படிங்கிறது மட்டும்தான் குறிப்பு இருக்கும். அசோகருடைய இரண்டாம் கல்வெட்டுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசோகர் ஆண்ட அந்த நாட்டினுடைய அண்டை நாடுகளாக 5 சுதந்திர அரசுகள் பத்தி, 5 சுதந்திர அரசுகளை பத்தின குறிப்புகள் வந்து இருக்கு. எதுல? அசோகருடைய இரண்டாம் கல்வெட்டுல. அசோகருடைய இரண்டாம் கல்வெட்டு வந்து 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதே மாதிரி அந்த கல்வெட்டுல 5 சுதந்திர அரசர்களுடைய குறிப்புகள் வந்து இருக்கு. அந்த 5 சுதந்திர அரசர்கள், இண்டிபெண்டன்ட் ரூலர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழர்கள், அதுக்கப்புறம் பாண்டியர்கள், அதுக்கப்புறம் சத்தியபுத்திரர்கள்னா யாரு? சத்தியபுத்திரர்கள் யாருன்னா கோசர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய துளு நாட்டின் அரசர்கள். துளு நாட்டின் அரசர்கள். ஓகேவா? கோசர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய துளு நாட்டின் அரசர்கள் தான் சத்தியபுத்திரர்கள். 1 சோழர்கள், 2 வந்து பாண்டியர்கள், 3 வந்து சத்தியபுத்திரர்கள். நான்காவது யாருன்னா கேரள புத்திரர்கள் யாரு? கேரளாவை ஆண்ட வேந்தர்கள் யாரு? சேரர்கள். ஓகேவா? சேரர்கள். கேரளாவை ஆண்ட வேந்தர்கள் யாருன்னா சேரர்கள். அதே மாதிரி அஞ்சாவது பாத்தீங்கன்னா தாமிரபரணிங்கிறது சிலோன் அரசை குறிக்கக்கூடியது தாமிரபரணி. சோ இந்த 5 சுதந்திர அரசர்களை பத்தி
அசோகருடைய இரண்டாம் கல்வெட்டுல குறிப்புகள் வந்து இருக்கு. அசோகருடைய இரண்டாம் கல்வெட்டுல நிறைய குறிப்புகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த 5 சுதந்திர அரசர்களை பத்தி பேசியிருக்காங்க. அடுத்தது அசோகருடைய 13ஆம் கல்வெட்டு. அசோகருடைய 13ஆம் கல்வெட்டு. இந்த கல்வெட்டும் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதே மாதிரி இந்த கல்வெட்டுல 3 அரசர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அசோகருடைய 13ஆம் கல்வெட்டுல பாத்தீங்கன்னா 3 அரசர்களை பத்தி தெரிவிக்கப்பட்டிருக்கு. யார் யாரு அப்படின்னா சோழர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாண்டியர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அசோகருடைய 13ஆம் கல்வெட்டுல சோழர்கள், பாண்டியர்கள், அதுக்கப்புறம் தாமிரபரணி இந்த 3 அரசர்களை பத்தி 13ஆம் கல்வெட்டுல வந்து இருக்கு. அசோகருடைய 13ஆம் கல்வெட்டுல இருக்கு. அடுத்தது ஹதிகும்பா கல்வெட்டு பாத்தீங்கன்னா கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடையது. ஓகேவா? கலிங்க நாட்டு அரசர் காரவேலருடையது. கலிங்க நாடு அப்படிங்கிறது என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரிசா தான் வந்து கலிங்க நாடு. இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஒரிசா தான் வந்து கலிங்க நாடு. அந்த ஹதிகும்பா கல்வெட்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உதயகிரியில இருக்கு. உதயகிரி அப்படிங்கிற மலையில வந்து ஹதிகும்பா கல்வெட்டு இருக்கு. அது வந்து புவனேஸ்வருக்கு பக்கத்துல இருக்கு. ஒடிசால இருக்கக்கூடிய புவனேஸ்வருக்கு பக்கத்துல ஹதிகும்பா கல்வெட்டுங்கிறது இருக்கு. அது வந்து கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடையது. அதே மாதிரி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 2ஆம் நூற்றாண்டுன்னா என்னது? 200ஆம் ஆண்டை சேர்ந்தது. அதே மாதிரி இந்த ஹதிகும்பா கல்வெட்டுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அரசோடு, அதாவது தமிழக அரசுகளோடு கூட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உதயகிரி ஒடிசால இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய காரவேலர் பாத்தீங்கன்னா தமிழக அரசர்களோடையும் வேந்தர்களோடையும் கூட்டு வந்து வச்சிருக்காரு. கூட்டுன்னா படைகளுக்கான கூட்டு. இப்ப ஏதாவது ஒரு எதிரிகள் வந்து தன்னை தாக்கும் போது அரணாக வந்து நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான கூட்டுகள் வந்து அமைப்பாங்க. இந்த கூட்டுகள் வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 113 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ஹதிகும்பா கல்வெட்டுல வந்து குறிப்பு இருக்கு. காரவேலர் வந்து தமிழக அரசர்களோடையும் சிற்றரசர்களோடையும் 113 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா கூட்டாக இருந்திருக்காரு படைகளுக்காக. அதே மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள். தமிழகத்துக்குள்ள தமிழ்நாட்டுல காணப்படக்கூடிய கல்வெட்டுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனைமலை கல்வெட்டு, அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் கல்வெட்டு, அடுத்தது பாத்தீங்கன்னா அழகர் கோவில், அதுக்கப்புறம் மாங்குளம் இந்த மாதிரியான கல்வெட்டுகள்லாம் சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஆனைமலை, திருப்பரங்குன்றம், அழகர் கோவில், மாங்குளம். கொஸ்டின்ல வந்து எந்த மாதிரி கேட்பாங்கன்னா இப்ப இந்த 4-5 ஊரை வந்து கொடுத்துட்டு இது இல்லாம வேற ஏதாவது ஒரு ஆட் ஒன் அவுட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை கொடுத்துட்டு இதுல எதெல்லாம் வந்து தமிழருடைய தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் அல்லது உள்ள இடங்கள் அந்த மாதிரி கேள்வி வந்து கேட்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா குடுமியான் மலை கல்வெட்டு, குடுமியான் மலை இசை கல்வெட்டு. இந்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. குடுமியான் மலை கல்வெட்டு வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த குடுமியான் மலை கல்வெட்டுடைய குறிப்புகள் வந்து யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவ மன்னர் முதலாம் மகேந்திரவர்மன். பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன். குடுமியான் மலை கல்வெட்டு பாத்தீங்கன்னா
பல்லவ மன்னர் முதலாம் மகேந்திரவர்மனுடையது. அடுத்தது பாத்தீங்கன்னா திருக்கோவிலூர் கல்வெட்டு. திருக்கோவிலூர் கல்வெட்டு. இப்ப இந்த கல்வெட்டை கொடுத்துட்டு இது யாருடையது அப்படின்னு கேட்கலாம். திருக்கோவிலூர் கல்வெட்டு பாத்தீங்கன்னா சங்ககாலத்து கவிஞர் கபிலர் பாத்தீங்கன்னா தீக்கிரையான செய்திய குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு பாத்தீங்கன்னா திருக்கோவிலூர் கல்வெட்டு. சங்க காலத்து கவிஞர் கபிலர் தீக்கிரையானது தீ வச்சு எரிக்கப்பட்டதற்கான சான்று இந்த கல்வெட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியானது பாத்தீங்கன்னா திருமுக்கூடல் கல்வெட்டு. திருமுக்கூடல் கல்வெட்டு யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீர ராஜேந்திரன். திருமுக்கூடல் கல்வெட்டு யாருடையது? வீரராஜேந்திரனுடையது. இந்த கல்வெட்டுல திருமுக்கூடல் கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்துல ஒரு கல்லூரி இருந்ததற்கான சான்று திருமுக்கூடல் கல்வெட்டுல இருந்திருக்கு. அதே மாதிரி மருத்துவமனை இருந்ததற்கான சான்று பாத்தீங்கன்னா இந்த திருமுக்கூடல் கல்வெட்டுல இருந்ததாக சொல்லப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுல பாத்தீங்கன்னா சோழர்களுடைய சுய அரசுகளை பத்தி இந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு. உத்திரமேரூர் கல்வெட்டுல பாத்தீங்கன்னா சோழர்களுடைய சுய அரசுகள், அதாவது இண்டிபெண்டன்ட் ரூலர்ஸா சோழர்கள் தன்னாட்சி பெற்ற ஒரு ரூலர்ஸா ஆட்சி பெற்ற ஒரு அதிகாரம் ஆட்சி எல்லாமே தங்களுக்குள்ளேயே வைத்து கொண்ட ஒரு பேரரசுகளாக வாழ்ந்ததற்கான குறிப்புகள் பாத்தீங்கன்னா இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுல இருக்கு. உத்திரமேரூர் கல்வெட்டுல இந்த குறிப்புகள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வேள்விக்குடி சாசனம். வேள்விக்குடி சாசனம் யாருடையது அப்படின்னா பராந்தக நெடுஞ்சடையனுடையது. வேள்விக்குடி சாசனம் பராந்தக நெடுஞ்சடையனுடையது. இவர் ஒரு பாண்டிய அரசர். பராந்தக நெடுஞ்சடையன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய அரசன். இந்த சாசனத்துல என்ன மாதிரியான குறிப்புகள் இருக்குன்னா முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிற பாண்டிய அரசரால ஒரு பிராமணருக்கு வழங்கப்பட்ட கிராமம் மீண்டும் அந்த பிராமணருடைய வாரிசுக்கு தானமாக வழங்கப்பட்டதை குறிப்பிடக்கூடியது பாத்தீங்கன்னா வேள்விக்குடி சாசனம். ஓகேவா? முதுகுடுமி பெருவழுதியால வழங்கப்பட்ட கிராமம் பாத்தீங்கன்னா அவருடைய வாரிசுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது தானமாக பெற்ற பிராமணருடைய வாரிசுக்கு மீண்டும் வழங்கப்பட்டது. அந்த குறிப்புகள்லாம் எந்த சாசனத்துல இருக்குன்னா வேள்விக்குடி சாசனத்துல இருக்கு. வேள்விக்குடி சாசனத்துல இடம்பெற்றிருக்கு. இப்போ இந்த கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா எதெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா அசோகருடைய 2ஆம் கல்வெட்டு பார்த்திருக்கோம். அந்த 2ஆம் கல்வெட்டு பாத்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதே மாதிரி 5 சுதந்திர அரசுகளை பத்தி பேசியிருக்கு இந்த கல்வெட்டு. அந்த 5 சுதந்திர அரசுகள் யார் யாரு அப்படின்னா சோழர்கள், பாண்டியர்கள், சத்தியபுத்திரர்கள், அதுக்கப்புறம் கேரள புத்திரர்கள், தாமிரபரணி. இந்த 5 அரசர்கள் தான் பாத்தீங்கன்னா சுதந்திரமாக அசோகர் 2ஆம் கல்வெட்டுல இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த குறிப்புல இருக்கக்கூடிய 5 அரசர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 13ஆம் கல்வெட்டு எத்தனாவது நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதே மாதிரி இந்த 13ஆம் கல்வெட்டுல எந்தெந்த அரசர்களை பத்தின குறிப்புகள் இருக்கு அப்படின்னா சோழர்கள்,
பாண்டியர்கள், அதுக்கப்புறம் தாமிரபரணி. இந்த 3 அரசர்களை பத்தின குறிப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹதிகும்பா கல்வெட்டு. ஹதிகும்பா கல்வெட்டு அப்படிங்கிறது ஒரிசால இருக்கக்கூடிய கல்வெட்டு தான் பாத்தீங்கன்னா ஹதிகும்பா கல்வெட்டு. ஒடிசால உதயகிரி அப்படிங்கிற பகுதியில இருக்கக்கூடிய கல்வெட்டு. இந்த கல்வெட்டு யாருடையது அப்படின்னா காரவேலர், கலிங்க நாட்டு அரசர் காரவேலர். கலிங்க நாடு அப்படிங்கிறது ஒரிசாவை தான் குறிப்பிடும். அதுக்கப்புறம் இந்த கல்வெட்டானது எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அல்லது கிமு 200. இந்த கல்வெட்டுல, ஹதிகும்பா கல்வெட்டுல அந்த கலிங்க நாட்டு அரசர் வந்து தமிழக பகுதியில் இருக்கக்கூடிய அரசர்களோட கூட்டாக இருந்ததற்கான சான்றுகளாக இந்த கல்வெட்டு வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த கூட்டு வந்து எத்தனை வருஷத்துக்கு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு இருந்திருக்கு அந்த கூட்டணி அப்படின்னு பாத்தீங்கன்னா 113 வருஷங்கள் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அசோகருடைய கல்வெட்டு, ஹதிகும்பா கல்வெட்டு இதெல்லாமே வந்து தமிழகத்துக்கு வெளியே இருக்கக்கூடியது. தமிழகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய கல்வெட்டுன்னு பாத்தீங்கன்னா ஆனமலை, திருப்பரங்குன்றம், அழகர் கோவில், மாங்குளம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குடுமியான் மலை வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதுக்கு அடுத்தது வந்து பல்லவ மன்னர் 1ஆம் மகேந்திரவர்மன். குடுமியான் மலை கல்வெட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னா பல்லவ மன்னர் 1ஆம் மகேந்திரவர்மன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கபிலர் தீக்கிரையான செய்தியை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு வந்து திருக்கோவிலூர் கல்வெட்டு பாத்தீங்கன்னா கபிலர் தீக்கிரையான செய்தியை சொல்லக்கூடிய கல்வெட்டு. அதே மாதிரி திருமுக்கூடல் கல்வெட்டு யாருடையது அப்படின்னா வீரராஜேந்திரன். அந்த திருமுக்கூடல் கல்வெட்டுல எதை பத்தி சொல்லியிருக்கோம் அப்படின்னா தமிழகத்துல கல்லூரி வந்து இருந்ததற்கான சான்று, அதே மாதிரி மருத்துவமனை இருந்தது அப்படிங்கறதுக்கான சான்று பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டுல இடம் பெற்றிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது உத்திரமேரூர் கல்வெட்டு பாத்தீங்கன்னா சோழர்களை பத்தி கூறக்கூடியது உத்திரமேரூர் கல்வெட்டு. இப்போ உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த வேந்தரை பற்றி கூறக்கூடியது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர், இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து வேள்விக்குடி சாசனம் யாருடையது அப்படின்னா பராந்தக நெடுஞ்சடையனுடையது. முதுகுடுமி பெருவழுதியால் வழங்கப்பட்ட ஒரு தானமாக வழங்கப்பட்ட கிராமத்தை மீண்டும் அந்த தானமாக பெற்றவர்களுடைய வாரிசுகளுக்கு வழங்குவதுதான் பாத்தீங்கன்னா வேள்விக்குடி சாசனம். அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்த கல்வெட்டு அப்படிங்கிறது இதோட முடிஞ்சிருது. அடுத்தது வந்து நாணயங்கள் பாத்தீங்கன்னா எந்தெந்த பகுதியில தமிழகத்துல கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை, மதுரை இந்த 2 இடங்கள்ல ரோமானிய நாணயங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ரோமானிய நாணயங்கள் வந்து கோவை, மதுரை ஆகிய பகுதிகளில் கிடைக்கப்பட்டிருக்கு. புக்ல வந்து பாத்தீங்கன்னா மதுரைன்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அவுட் சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோவையும் கொடுத்துருக்காங்க. கோவை, மதுரை. அடுத்தது அரிக்கமேடு. இங்கேயும் பாத்தீங்கன்னா ரோமானிய நாணயங்கள். இங்க குறிப்பா சொல்ல போனோம்னா அகஸ்டிஸின் நாணயங்கள். ஓகேவா, அகஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரினுடைய நாணயங்கள் வந்து கிடைச்சிருக்கு அரிக்கமேட்ல. அடுத்தது மதுரை சுல்தானாக இருந்த ஜலாலுதீன் அவர்களுடைய நாணயங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். மதுரையில ரோமானிய நாணயங்கள், கோவை, மதுரை, அதுக்கப்புறம் அரிக்கமேடு, அதுக்கப்புறம் மதுரை சுல்தான் ஜலாலுதீனுடைய நாணயங்களும் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நகரங்களை வந்து ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முக்கியமான நகரங்கள், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தொன்மையான நகரங்களை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூம்புகார் வந்து
காப்பிய மாந்தர்கள் கண்ணகியும் கோவலனும் பிறந்து வளர்ந்த ஊர் தான் வந்து பூம்புகார். இந்த பூம்புகார் துறைமுகம் பாத்தீங்கன்னா எந்த கடலை ஒட்டி இருக்கு அப்படின்னா வங்காள விரிகுடா. எந்த கடலை ஒட்டி பூம்புகார் வந்து இருக்கு அப்படின்னா வங்காள விரிகுடா. நம்மளோட இன்டென்ஷன் வந்து என்னன்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறதையும் கவர் பண்ணணும், அதே சமயத்துல அந்த டாபிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கக்கூடியதும் கவர் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட டாபிக், நம்மளோட இன்டென்ஷன். ஸோ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கிளாஸ்லயும் இப்ப இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பேசிக்கா இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் பார்க்க போறோம். அடுத்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இன்டெப்தா இப்ப பூம்புகார்ல எந்த இலக்கியங்கள்லாம் எந்த வரிகள்ல பூம்புகார் அப்படிங்கிற வார்த்தை வந்து இடம்பெற்று இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இன்டெப்தா போய் பார்க்கலாம். இப்ப பூம்புகார் பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் பூம்புகார். பூம்புகாருக்கு புகார், காவேரி பூம்பட்டினம். பூம்புகாருக்கு பாத்தீங்கன்னா புகார், காவேரி பூம்பட்டினம் அப்படின்னும் அழைப்பாங்க. அதே மாதிரி இந்த பூம்புகார் அப்படிங்கிறது காவிரி ஆறு கடல்ல கலக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கு. காவிரி ஆறு கடல்ல கலக்கக்கூடிய இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. மயிலாடுதுறைக்கு அருகில் வந்து பூம்புகார் அப்படிங்கிற நகரம் வந்து இருக்கு. இந்த பூம்புகார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சோழ அரசர்களுடைய துறைமுகமாக இருக்கு. சோழ அரசர்களுடைய துறைமுகமாக இருக்குது இந்த பூம்புகார். இந்த பூம்புகாரை பத்தின செய்திகள் வந்து பூம்புகாரை பத்தின செய்திகள் பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை, அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த மாதிரியான இலக்கியங்கள்ல வந்து இடம்பெற்று இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பட்டினப்பாலையில தான் வந்து அதிகப்படியான இடங்கள்ல பூம்புகாரை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட்டினப்பாலையை இயற்றினவர் யாரு? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாலையை இயற்றினவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கண்ணகியினுடைய தந்தை பெயர் என்ன? சாட்ல சொல்லுங்க. கண்ணகியினுடைய தந்தை பெயர். கண்ணகியினுடைய தந்தை பெயர் வந்து மாநாய்க்கன். மாசாத்துவன் இல்ல, மாநாய்க்கன். ஓகேவா? கண்ணகியினுடைய தந்தை பெயர் வந்து மாநாய்க்கன். நிறைய பேர் மாசாத்துவன்னு போட்டிருக்கீங்க. மாநாய்க்கன் தான் வந்து சரியான விடை. மாநாய்க்கன் அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்னன்னா பெருங்கடல் வணிகன். மாநாய்க்கன் என்ற சொல்லின் பொருள் பாத்தீங்கன்னா பெருங்கடல் வணிகன். அடுத்தது கோவலனுடைய தந்தை வந்து மாசாத்துவன். கோவலனுடைய தந்தையார் பெயர் பாத்தீங்கன்னா மாசாத்துவன் என்பதன் பொருள் வந்து என்னன்னா பெருவணிகன். மாசாத்துவன் என்பதன் பொருள் பாத்தீங்கன்னா பெருவணிகன். அடுத்து பார்க்கக்கூடிய நகரம் பாத்தீங்கன்னா மதுரையினுடைய இன்னொரு பெயர் என்ன சொல்லுங்க? மதுரையினுடைய பெயர், வேறு பெயர்கள். கூடல் நகரம் கரெக்ட், தூங்கா நகரம், மதிரை அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு சொல். மதுரை பாத்தீங்கன்னா சங்கம் வளர்த்த நகரம். அதை வந்து தூங்கா நகரம் என்று அழைப்பார்கள். தூங்கா நகரம்னு ஏன் வந்து மதுரையை சொல்றோம் அப்படின்னா அதுல வந்து இரவு நேர கடைகளும் இருக்கும், பகல் நேர கடைகள், அதாவது கண்டினியூஸா கடைகள் வந்து இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் மதுரைக்கு பாத்தீங்கன்னா தூங்கா நகரம் அப்படிங்கிற பெயரே வந்து வந்தது. கடைச்சங்க காலத்துல மதுரையில தமிழ் பணி செய்த புலவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை? கடைச்சங்க காலத்துல தமிழ் பணி செய்த புலவர்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 49. அதே மாதிரி பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் என்பவர் பாத்தீங்கன்னா உவரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, பாத்துக்கோங்க. சாலமோன் அப்படிங்கிறவரு உவரி என்ற இடத்தில் முத்துக்களை இறக்குமதி செய்திருக்கிறார். கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம்னா
சாலமோன் அரசர் உவரி என்ற இடத்தில் எதை இறக்குமதி செய்தார், டேஷை இறக்குமதி செய்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். முத்து, தங்கம், வைரம், பவளம், மாணிக்கம், இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. உவரி என்ற இடத்தில் முத்துக்களை இறக்குமதி செய்தார். உவரிங்கிறது பாத்தீங்கன்னா கொட்கைக்கு அருகே இருக்கு. கொட்கை, கொட்கை, கொட்கைங்கிறது எங்க இருக்கு? ராமநாதபுரத்துல இருக்கு. கொட்கைங்கிறது ராமநாதபுரத்துல இருக்கு. அதுக்கப்புறம் மதுரையை பத்தின குறிப்புகள், மதுரையை பத்தின குறிப்புகள் வந்து மெகஸ்தனிஸோட குறிப்புகள்லையும் சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரத்திலையும் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? மெகஸ்தனிஸுடைய குறிப்புகள்லையும் சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரத்திலையும் பாத்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு மதுரையை பத்தின குறிப்புகள். காஞ்சிபுரத்துக்கு பாத்தீங்கன்னா வேறு பெயர்கள் என்னென்ன? ரஞ்சனி பாரிசெல்வன். கோவில் நகரம் பாத்தீங்கன்னா, கோயில்களின் நகரம் எது? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் வந்து கோவில்களின் நகரம். அடுத்தது வேற ஏதாவது பெயரு? கடிகை நகரம். அடுத்தது காஞ்சிபுரத்துக்கு பாத்தீங்கன்னா கோவில்களின் நகரம், அதுக்கப்புறம் ஏரிகளின் மாவட்டம், இந்த மாதிரியான பெயர்கள்லாம் வந்து இருக்கு. நகரங்களில் சிறந்தது காஞ்சி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி. நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னது யாரு? காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யாருன்னா காளிதாசர். அடுத்தது கல்வியில் கரையில்லாத காஞ்சி. கல்வியில் கரையில்லாத காஞ்சி. நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு கூறினது யாருன்னா காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் யாருன்னா திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் திருநாவுக்கரசர். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவிலை கட்டினது யாரு? கோவில்களின் நகரம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். கோவில்களின் நகரம் காஞ்சிபுரம். கைலாசநாதர் கோவிலை கட்டினது யாரு அப்படின்னா பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன். பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன். ராஜசிம்மன் தான் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவிலை வந்து கட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணிமேகலை, பௌத்த துறவி மணிமேகலை பாத்தீங்கன்னா தன்னுடைய இறுதி காலத்தை காஞ்சியில வந்து கழிச்சிருப்பாங்க. அடுத்தது தொல்லியல் அகழாய்வுகள் நடைபெற்ற இடங்கள் பார்க்கலாம். ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் பாத்தீங்கன்னா எந்த மாவட்டத்துல இருக்கு? ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்துல இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. ஆதிச்சநல்லூர் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. இந்த இடத்துல ஆதிச்சநல்லூர்ல என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதுமக்கள் தாளிகள்னா என்னது? முதுமக்கள் தாளிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம நியூஸ்லயும் நிறைய பார்ப்போம், முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு நிறைய வரும். இந்த முதுமக்கள் தாளிகள் அப்படின்னா என்னன்னா இறந்த உடலை அப்படியே வந்து உள்ள அந்த தாலிக்குள்ள, தாலி அப்படிங்கிறது ஒரு பெரிய பானை, ஓகேவா? அந்த பெரிய பானைக்குள்ள வச்சு இறுதி சடங்கு பொருட்களை எல்லாம் வந்து அந்த தாலிக்குள்ளேயே போட்டு அப்படியே வந்து மூடி மண்ணு போட்டு மூடி புதைச்சிருவாங்க. அதுதான் வந்து முதுமக்கள் தாலி. முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது இறந்த உடல்களை புதைப்பதற்காக பயன்படக்கூடிய பானைகள் தான் வந்து முதுமக்கள் தாலிகள். இந்த முதுமக்கள் தாலிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆதிச்சநல்லூர்ல எதெல்லாம் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு நகரங்களையும் பொருந்தல்ல என்ன கிடைச்சிருக்கு, கீழடியில என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் விரிவா வந்து பார்க்கலாம். இரும்பாலான குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள்,
ஓகேவா, இரும்பாலான குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள் இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சில கல்மணிகள் வந்து கிடைச்சிருக்கு, கல்மணிகள். அதுக்கப்புறம் தங்க ஆபரணங்கள் வந்து கிடைச்சிருக்கு, தங்க ஆபரணங்கள் வந்து கிடைச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த தங்க ஆபரணங்கள் வந்து ஆதிச்சநல்லூர்ல கிடைக்கப்பெற்றதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அசர்ஷன் டைப்ல கொஸ்டின் வந்து கேட்கலாம். தங்க ஆபரணங்கள் வந்து கீழ்காணும் கூற்றில் ஆதிச்சநல்லூர் தொடர்புடையவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு தங்க ஆபரணங்கள் கிடைக்க பெறவில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். நம்ம வந்து நிறைய முதுமக்கள் தாளிகள், கருப்பு சிவப்பு பண்டங்கள் அந்த மாதிரி அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு கடைசியா இந்த தங்க ஆபரணங்களை விட்டுருவோம். அதனால இதெல்லாம் முக்கியம். தங்க ஆபரணங்கள், அதே மாதிரி வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகளுடைய முகங்களை வந்து வெண்கலத்துல வந்து பதிச்சிருக்காங்க, பிரான்ஸ்ல. ஓகேவா, வெண்கலத்திலான உருவங்கள், வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள் ஆகிய உருவகங்கள் பாத்தீங்கன்னா வெண்கலத்துல வந்து இருக்கு. அது என்ன மெட்டல்ல இருக்கு அப்படிங்கறது முதற்கொண்டு நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஆதிச்சநல்லூர் மக்களுக்கு பாத்தீங்கன்னா மட்பாண்டங்கள் செய்ய தெரிஞ்சிருக்கு. அது செய்ய தெரிஞ்சதுனாலதான் இந்த கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் வந்து இருந்திருக்கு. ஓகேவா, அதே மாதிரி கல், மரம் போன்றவற்றை பயன்படுத்தி பொருட்களை வந்து செஞ்சிருக்காங்க. இந்த கல்மணிகள், தங்க ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆதிச்சநல்லூரை பத்தின குறிப்புகள். இன்னும் வந்து ஆதிச்சநல்லூர் பத்தி நம்ம இன்டெப்தா வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்ப்போம். இப்ப ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து கீழடி. கீழடி வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு நகரமும் எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேட்ச் மாதிரி கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு கீழடி. பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டத்துல இருக்கு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டத்துல வந்து இருக்கு. இங்க என்னென்னலாம் கிடைச்சிருக்கு, கீழடியில என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள். செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள் அப்படிங்கிறது கீழடிக்கே உரித்தானது. ஓகேவா, செங்கற்கட்டடங்கள் இது வந்து ஆதிச்சநல்லூர்ல இல்ல. செங்கல் கட்டடங்கள் பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல இல்ல, கீழடியில இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் நன்கு அமைக்கப்பட்ட வடிகால்கள், இதுவும் ஆதிச்சநல்லூர்ல சொல்லப்படல, இங்க கீழடியில மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ் பிராமி எழுத்துக்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள். அங்க ஆதிச்சநல்லூர்ல வந்து என்ன கிடைச்சதுன்னு சொன்னோம், கருப்பு சிவப்பாலான மட்பாண்டங்கள். இந்த இடத்துல வந்து என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கண்ணாடியிலான மணிகள்லாம் வந்து எங்க கிடைச்சிருக்கு, கீழடியில வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி படிக காதணிகள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக காதணிகள் கிடைக்கப்பட்ட இடம் கீழடியில மட்டும்தான் இந்த படிக காதணிகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி சங்கு வளையல்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா தந்தத்தினால் செய்யப்பட்ட பகடை, யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட பகடை, இதுவும் இம்பார்ட்டன்ட். இதுவும் பாத்தீங்கன்னா கீழடிக்கே உரித்தானது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கீழடி சார்ந்தது. கீழடியில தந்தத்திலான பகடை வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கீழடியில கிடைக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் 2017 ஆண்டு பாத்தீங்கன்னா எங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. கீழடியில கிடைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் 2017 அமெரிக்காவில புளோரிடா மாகாணத்துல இருக்கக்கூடிய பீட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கு அனுப்பி, எதுக்காக அனுப்புறாங்க 2017 கீழடியில கிடைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் எதுக்காக அங்க அனுப்புறாங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்றதுக்காக. ரேடியோ கார்பன் டேட்டிங் அதாவது கதிரியக்க கார்பன் வயது கணிப்புக்காக அனுப்புறாங்க. கதிரியக்க
கார்பன் வயது கணிப்புக்காக அனுப்புறாங்க. அப்படி அனுப்புன அந்த பொருட்களினுடைய வயது வந்து என்னவா இருக்குன்னா கிமு 200 இருக்கு. கிமு 200 இருக்கு. அதே மாதிரி கீழடியில ரோம் நாட்டினுடைய தொல்பொருள்கள்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. ரோம் நாட்டு பொருட்களும் பாத்தீங்கன்னா கீழடியில கிடைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. என்னன்னா கண்ணுக்கு மை தீட்டும் செப்பு கம்பி. கண்ணுக்கு மை தீட்டும் செப்பு கம்பி இதுவும் பாத்தீங்கன்னா கீழடிக்கே உரித்தானது. இதுவும் வேற எந்த நகரத்துக்கும் வராது. கீழடிக்கே உரித்தானது பாத்தீங்கன்னா கண்ணுக்கு மை தீட்டும் செப்பு கம்பி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பொருந்தல். பொருந்தல் பொருந்தல் அப்படிங்கிற ஊர் வந்து எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்துல பொருந்தல் அப்படிங்கிற ஊர் வந்து இருக்கு. இந்த இடத்துல என்னென்னலாம் கிடைக்கப்பட்டிருக்குன்னா புதைகுழி பொருட்கள். புதைகுழி அப்படின்னா என்னன்னா ஒரு உடம்ப வந்து புதைச்சு வைக்கக்கூடிய அந்த குழி, அததான் வந்து புதைகுழி பொருட்கள். ஓகேவா? கண்ணாடி மணிகள். இங்கேயும் கண்ணாடி மணிகள் வந்து கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்தால் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த பொருந்தல்ல கிடைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒண்ணு வந்து என்னன்னா அரிசி நிரம்பிய அல்லது நிரப்பப்பட்ட அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள். அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள் வந்து கிடைச்சிருக்கு. எங்க? பொருந்தல்ல. பொருந்தல் வந்து திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பொருந்தல்ல பாத்தீங்கன்னா அரிசி நிரம்பிய மட்பாண்டங்கள் வந்து கிடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் படிகக்கல். படிகக்கல் வந்து இங்க கிடைச்சிருக்கு. படிக காதணி பாத்தீங்கன்னா கீழடியில மட்டும்தான். இங்க வந்து படிகக்கல் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சிவப்பு நிற மணிக்கற்கள் எல்லாம் வந்து இங்க கிடைச்சிருக்கு. கொழுமுனைகள் வந்து கிடைச்சிருக்கு. கொழுமுனைகள். அதுக்கப்புறம் கதிரரிக்கும் அரிவாள் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பையம்பள்ளி. பையம்பள்ளி அப்படிங்கிற ஊர். பையம்பள்ளி. பையம்பள்ளி பையம்பள்ளி வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தது. பையம்பள்ளி வேலூர் மாவட்டம். பொருந்தல் வந்து திண்டுக்கல் மாவட்டம். கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். இந்த பையம்பள்ளி வந்து வேலூர் மாவட்டத்துல இருக்கு. இங்க வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று. இரும்பு உருக்காலை உருக்கப்பட்டதற்கான சான்று வந்து கிடைச்சிருக்கு. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்கலாம். பையம்பள்ளி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம இந்த கிளாஸ்ல கடைசியா பார்க்கக்கூடிய ஊர் வந்து கொடுமணல். கொடுமணல் கொடுமணல் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. இந்த கொடுமணலை பத்தி எந்த இலக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பதிற்று 10. பதிற்று 10 பதிற்று 10ல பாத்தீங்கன்னா கொடுமணம்னு சொல்லியிருப்பாங்க. கொடுமணல கொடுமணம் அப்படின்னு பதிற்று 10ல சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல என்னென்னலாம் கிடைச்சிருக்குன்னா 300க்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் அல்லது பாண்டங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அடுத்தது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுழல் அச்சுக்கள் ஸ்பிண்டில்ஸ். சுழல் அச்சுக்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. சுழல் அச்சுக்கள் அப்படின்னா என்னன்னா அந்த நூலை சுத்தி வைக்கக்கூடிய அந்த கோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நூல் கண்டு அந்த கோன் தான் பாத்தீங்கன்னா சுழல் அச்சுக்கள். அதுக்கப்புறம் சுருள்கள் இதெல்லாம் வந்து கொடுமணல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மென்ஹிர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மென்ஹிர் அப்படின்னா என்னன்னா நினைவுக்கல். ஓகேவா? நினைவுக்கல் வந்து மென்ஹிர். அதே மாதிரி நடுகள் அப்படிங்கிறது ஹீரோ ஸ்டோன். இங்கிலீஷ்ல ஹீரோ ஸ்டோன்னு சொல்லுவாங்க நடுகள் அப்படிங்கிறது. நடுகள்னா என்னன்னா ஒரு போர்ல
போர் புரிந்து வீர மரணம் அடைந்த ஒரு வீரரின் நினைவாக நடப்படுவதுதான் இந்த நடுகள். இது நினைவுகள் அப்படிங்கிறது சாதாரண ஒரு மனிதர்களுக்காக நடக்கூடியதுதான் இந்த நினைவுகள். நடுகள் இந்த கொடுமணல்ல இல்ல. இந்த மென்கிர் சொன்னதுனால இந்த நடுகள்லையும் சொன்னேன். ஓகேவா? மென்கிர் மட்டும் கொடுமணல்ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குதிரை சேனத்தில் இருக்கக்கூடிய வளையங்கள். குதிரை சேனம் அப்படின்னா என்னன்னா, குதிரைக்கு மேல ஒரு ஆள் உட்கார்ந்து சவாரி செய்யணும்னா அந்த குதிரையினுடைய முதுகுல ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல நிறைய வளையங்கள்லாம் இருக்கும். அதுதான் புதிரை சேனத்தில் இருக்கக்கூடிய வளையங்கள். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்லயே பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில 6வது வரலாறு புத்தகத்துல டேர்ம் 3ல 98வது பக்கத்தை எடுத்தீங்கன்னா அதுல ஒரு மூவேந்தர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதுல சேரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை இந்த மாதிரி பட்டங்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி சோழர்களுக்கு பாத்தீங்கன்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. பாண்டியர்களுடைய பட்டப்பெயர்கள் பாத்தீங்கன்னா மாறன், வழுதி, செலியன், தென்னர் இதெல்லாம் பாண்டியர்களுக்கான பட்டப்பெயர்கள். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய போன குரூப் 1 கொஸ்டின்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. இந்த டாபிக் பாத்தீங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்டரி என்னும் நூலின் டேஷை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு இந்த வார்த்தை மாறாம இந்த தமிழ் புத்தகத்துல, அதாவது ஹிஸ்டரி புக்ல இருக்கக்கூடியது 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி டேர்ம் 3ல ஒரு 4 பேஜ் தள்ளி எகெயின் ஒரு கொஸ்டின் அப்படியே குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. முசிறி, இதற்கான விடை பாத்தீங்கன்னா முசிறி தான் இந்தியாவினுடைய முதல் பேரங்காடி. பாத்தீங்கன்னா முசிறி. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட்னு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்களா, பாக்ஸ் கண்டென்ட், அந்த கண்டென்ட் தான். அதுக்கு அடுத்ததே இருக்கு. அந்த ஒரே பாக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு கண்டென்ட், கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்பிரஸ் ஒப்பந்த பத்திரத்தில் வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் யாருக்கும் இடையேயானது. முசிறியை சேர்ந்த வணிகர்களுக்கும் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர்களுக்கும் இடையேயான ஒப்பந்தம். இந்த அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கறதா ஆன்சரா இருந்தது. இந்த கொஸ்டினும் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம குரூப் 4லயோ குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லயோ ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எல்லா கண்டென்ட்டையுமே படிக்கணும். ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற கண்டென்ட்டையும் படிக்கணும். அதே மாதிரி வெளியே கிடைக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் படிக்கணும். அப்படி உங்களால அந்த படிக்க முடியாது அப்படின்னா இன்ஸ்டியூட்ல கொடுக்கக்கூடிய நோட்ஸை படிங்க. அதுவே மோர் தென் எனஃப். ஓகேவா? ஸ்கூல் புக்ஸ் பேசிக் நம்மளுடைய நாலேஜ வளர்த்துக்கிறதுக்கு, லைட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஸ்கூல் புக் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டாப்பர் ஆகணும், மேல வரணும், நல்ல டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேல நம்ம படிக்கணும். நம்மளுடைய நாலேஜ எவ்வளவுக்கு எவ்வளவு என்ஹான்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பா வெற்றிய நோக்கி பக்கத்துல போயிருவோம். உங்களை நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திக்கிறேன். நன்றி.